Hello friends, welcome to Civil Concept Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம வீட்டுக்கு மெயின் டோருக்கு ஸ்டீல் டோர் யூஸ் பண்ணலாமா இல்ல வுடன் டோர் யூஸ் பண்ணலாமா சோ எது வந்து நமக்கு அட்வான்டேஜஸ் எது டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே வந்து இந்த பதிவுல பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் வந்து நமக்கு எது அட்வான்டேஜ்ங்கறது தெளிவா தெரியும். So first வந்து நம்ம ஸ்டீல் டோர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படினா full and full ஸ்டீலால வந்து தயாரிச்சிருப்பாங்க. சோ அதுல வந்து நடுவுல கேப் இருக்கும். ஃபுல்லா வந்து சாலிட் ஸ்டீல் கிடையாது. பட் வந்து நடுவுல வந்து உள்ள ஹாலோ இருக்கும். சோ அந்த ஹாலோக்கு பாத்தீங்க அப்படினா நடுவுல குடுக்குல வந்து நிறைய அது வச்சிருப்பாங்க. சோ ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்டீல் டோர் தான் நம்ம சொல்லலாம். பட் வுடன் டோர்ஸ் கம்பேர் பண்றப்போ நம்ம ஸ்டீல் டோர் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ சேஃபா சைடுக்கு வந்து நம்ம ரொம்ப சேஃப் அப்படினு பாத்தீங்க அப்படினா நம்ம வுடன் டோர்ஸை விட அதுதான் வந்து சொல்லணும். ஏன்னா வந்து வுடன் டோர்ஸ் பாத்தீங்க அப்படினா ரெண்டு மெட்டீரியலை வந்து கம்பைன் பண்ணி தான் வந்து பண்றோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வுடன் டோர்ல இருக்கிற எல்லாமே வந்து ஒரு வுட்ல இருக்கும். அது கூட வந்து நம்ம ஸ்டீலை யூஸ் பண்ணி அதை வந்து லாக்ஸ் இதெல்லாமே வந்து பண்றோம். பட் இதுல பாத்தீங்க அப்படினா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் அப்படிங்கறனால ஈஸியா வந்து பிரேக் பண்ண முடியாது. நம்ம இதெல்லாமே வந்து நம்ம ஒரு ஸ்க்ரூ போட்டு நம்ம அதை வந்து டைட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஸ்க்ரூவை ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும் அப்படினா ரிமூவ் பண்ண முடியும். இல்ல நீங்க அதிகமா வந்து ப்ளோ பண்ணீங்க அப்படினா அந்த ஸ்க்ரூஸ் வந்து வெளியில வரக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதெல்லாமே பாத்தீங்க அப்படினா வெல்டட் டைப். சோ வெல்டிங்கை வந்து நம்ம பிரேக் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அடுத்து வந்து லாக்கிங் டைப். லாக்கிங் பாத்தீங்க அப்படினா நம்ம இந்த டோர்ல வந்து கிட்டத்தட்ட 8 இடத்துல இருந்து 9 இடத்துல லாக் ஆகுது. அதாவது மேலையும் லாக் ஆகும், கீழையும் லாக் ஆகும், சைடுலயும் லாக் ஆகும். பட் இந்த வுடன் டோர்ஸ்ல பாத்தீங்க அப்படினா அந்த மாதிரி இருக்காது. சோ ஒரே ஒரு இடத்துல தான் வந்து கன்சீல் பண்ணியிருப்போம். அதாவது எந்த இடத்துல வந்து நம்ம பூட்டு மாட்டிருக்கோமோ அந்த இடத்துல மட்டும் தான் வந்து உள்ள கன்சீல் பண்ணிருப்போம். மத்ததெல்லாம் வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படினா வெளியில வந்து ஒரு தாழ்பால் மாதிரி தான் வச்சிருப்போம். சோ அதனால வந்து அந்த சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிட்டீங்க அப்படினா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது வந்து இந்த ஸ்டீல் டோர்ஸ் தான். அடுத்து பாத்தீங்க அப்படினா பிரைஸ். சோ பிரைஸை கம்பேர் பண்றப்ப தான் வந்து நம்ம வுடன் டோரோட பெனிஃபிட்ஸை வந்து நம்ம அதிகமா சொல்லுவோம். ஏன்னா வந்து பிரைஸை கம்பேர் பண்றப்போ வந்து வுடன் டோர் வந்து ஒரு தேக்கில் போடுறீங்க அப்படினா ஒரு 50,000 ல இருந்து 60,000 வரைக்கும் வருது அப்படினா இது வந்து 80 to 90,000 வந்து வந்துரும். அதாவது சேம் கான்செப்ட்ல இத பண்ணீங்க அப்படினா சோ இது வந்து நம்ம என்ன வுடன் டோர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்டைல் அழகா பண்றோம்னா தான் வந்து அந்த பிரைஸ்ல வரும். இல்ல அப்படினா வந்து ஒரு நிறைய மர வெரைட்டிஸ் இருக்கு. சோ நீங்க வந்து மகாகனி போலாம், இல்ல வந்து வேம்பு, இந்த மாதிரி சின்ன சின்ன சால் வுட் போலாம். இந்த மாதிரி வுட் எல்லாம் போனீங்க அப்படினா 10,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் வரைக்குள்ள வந்து நீங்க ஒரு நல்ல மர வுட்டே வந்து எடுக்க முடியும், மர கதவை எடுக்க முடியும். ஆனா இது பாத்தீங்க அப்படினா அப்படி கிடையாது. கண்டிப்பா வந்து அதிக பிரைஸ் போட்டு தான் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து டிசைன்ஸ். சோ என்னதான் வந்து ஸ்டீல்ல வந்து நிறைய டிசைன்ஸ் வந்தாலும் வுடன் டிசைன் மாதிரி வந்து கண்டிப்பா இருக்காது. ஏன்னா வுடன் டிசைன் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துல இருந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ நிறைய கார்விங்ஸ் நிறைய வந்து டிசைன்ஸ் வந்திருக்கு. பட் ஸ்டீல் டோர்ல வந்து அந்த அளவுக்கு கார்விங் டிசைன்ஸ்லாம் கிடையாது. சோ நார்மலா வந்து பிளைன் டிசைன்ஸ் இருக்கும். அது இல்லாம ஒரு சில டிசைன்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவா தராங்க. அதுக்கு வர பெயிண்டிங்ல வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா தராங்க. பட் வுடன் டோர்ஸ்ல பாத்தீங்க அப்படினா நமக்கு நிறைய வந்து அந்த ஓல்டன் ஏஜ்ல இருக்கிற மாதிரி வந்து நமக்கு டிசைன்ஸ் கூட கொண்டு வரலாம். இல்ல மாடர்ன் டிசைன்ஸ் கூட கொண்டு வர முடியும். சோ அதனால வுடன்ல வந்து டிசைன்ஸ் போயிது பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து வுடன்ல தான் வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி அப்பியரன்ஸ். சோ அப்பியரன்ஸ் பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து வுடன்ல ரொம்ப நல்ல அப்பியரன்ஸை வந்து கொடுக்க முடியும். ஏன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டுல அதிகமா வந்து இந்த ஸ்டீல் டோர் இல்லாம இந்த வுடன் டோர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சோ அப்போ அது நம்ம பார்க்கறதுக்கு பாத்தீங்க அப்படினா இந்த வுடன் டோர்ஸ் வந்து அதிகமா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ நம்ம இன்னும் வந்து அந்த ஸ்டீல் டோருக்கு இன்னும் பழகல. சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா நல்லா பழகிட்டோம் அப்படினா ரெண்டுமே வந்து சிமிலரான டிசைன்ஸ்ல இருக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து வந்து மெயின்டெனன்ஸ். சோ மெயின்டெனன்ஸ் பாத்தீங்க அப்படினா ஸ்டீல் டோர்ல ரொம்ப குறைவு. பட் வுடன் டோர்ல நம்ம மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமா பண்ணிட்டே இருக்கணும். சோ அதிகமா பாலிஷ் போறதாகட்டும், இல்ல வந்து நம்ம வார்னிஷ் அடிக்கிறதாகட்டும், அத ஒரு 1 இயருக்கு ஒருக்கா இல்ல 1.5 இயர்ஸ் ஒருக்கா வந்து அதை பண்ணிட்டு இருக்கணும். பட் ஸ்டீல் டோர்ல அந்த மாதிரி மெயின்டெனன்ஸே கிடையாது. சோ இது வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீனே சொல்லலாம். சோ அதனால மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா இருக்கிறதுனால நமக்கு வந்து காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அடுத்து பாத்தீங்க அப்படினா இன்ஸ்டாலேஷன். சோ இன்ஸ்டாலேஷன் எல்லாரும் வந்து பண்ண முடியாது. இந்த வுடன் டோர்ஸ் பாத்தீங்கன்னா நார்மல் கார்பெண்டரே வந்து ஈஸியா வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. பட் இதுக்கு வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு கொஞ்சம் வந்து மேன் பவர்ஸ் அதிகமா வேணும். ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். சோ அப்பதான் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா வந்து பண்ண முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட வெயிட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சோ வெயிட் அதிகமா இருக்கிறதுனால இன்ஸ்டாலேஷன்ல கொஞ்சம் நிறைய சிரமங்கள் வரக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. பட் வுடன் டோர்ஸ்ல அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. நம்ம அதிகமா இது யூஸ் பண்ணிக்க முடியும்.
அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் வருது, ஒரு பூட்டே வந்து போயிருச்சு அப்படின்னா நம்ம உடன் டோரில் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். பட் இதில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து உடன் டோரில் ஏதாவது உடஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து பெரிய பிரச்சனை இருக்கும். ஏன்னா வந்து ஆல்ரெடி கார்விங் பண்ணியிருப்போம், அந்த கார்விங்கில் எது வந்து செட் ஆகுதோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் இது பார்த்திங்க அப்படின்னா வெல்டிங் வைக்கிறதா, ஸோ அதை வந்து நம்ம நினைக்கலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணி வெல்டு பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து இதில் வந்து ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டீல் டோர் போகிறதுனால நிறையா அட்வான்டேஜ் இருக்குது அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அதிக காஸ்ட் இருக்குது, சேஃப் வந்து அதிகமாக வேணும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ரிச் லுக் இருந்தால் போதும், அந்த ஓல்டன் ஏன்ஷியன்ட் ஏஜில் இருக்கிற மாதிரி வந்து டிசைன்ஸ் இந்த மாதிரிலாம் வேண்டியதில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டீல் டோர் போகலாம். இல்லை நார்மலான வந்து எனக்கு சேஃப்டி அவ்வளோ பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதிகமான வந்து டிசைன்ஸாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உடன் டோர் போகலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.